ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான பஜ்ஜி நட்ஸ் ப்ரௌனி தான் எப்படி செய்கிறதுன்ட்டு ஈஸி மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். பெர்ஃபெக்ட் கிளாசிக் ப்ரௌனி. இந்த மெத்தடில் நான் கொடுக்குற அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அருமையான ப்ரௌனி உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படின்னா ஈஸி மெத்தடில் நான் செய்ய போகிறேன். இதே மாதிரி பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம் ஈஸி மெத்தடில். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் காம்பவுண்ட் சாக்லேட் தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் காம்பவுண்ட் சாக்லேட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெரைட்டி அமுல் டார்க் சாக்லேட்டில் கூட இந்த ப்ரௌனி செஞ்சுக்கலாங்க. நான் ப்ரௌனியோட அளவு இன்றைக்கி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 200 எடுத்திருக்கேங்க. நான் 3/4 கிலோவுக்கு 755 கிராமுக்கு தான் நான் செய்ய போகிறேன். 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் உள்ள சாக்லேட் பட்டர் தாங்க எடுத்துக்கணும். இதை டபுள் பாயில் மெத்தட் படி நம்ம மெல்ட் பண்ணிக்கிறோம். கீழே நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு பவுல் அந்த கீழே அந்த வாட்டரில் டச் ஆகாத மாதிரி பவுல் செட் பண்ணி நம்ம அதை மெல்ட் பண்ணிக்கணும். ஒரு பக்கத்தை நான் இங்கே மெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இங்கே வெட் இன்க்ரீடியன்ஸ் நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் பெர்ஃபெக்டாக ப்ரௌனி கிடைக்கும். 100 கிராம்ஸுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 20 கிராம்ஸ்க்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது பவுடர் சுகருங்க. அதில் 100 கிராம் பவுடர் சுகரும் 100 கிராம்ஸுக்கு நான் ப்ரௌன் சுகரும் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டும் சேர்த்து அடிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே பவுடர் சுகர் வச்சுருந்தனால நான் இது தனியாக சேர்த்துக்கிட்டு இது அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இது கரெக்டாக மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்குது. நம்ம பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் 3 எக் உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் கொடுத்துக்கிறேங்க. இந்த 3 எக்கோட நம்ம 1 டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்குவோம். மக்களே, இப்போ நீங்கள் டார்க் பவுட்ரு கொக்கோ பவுட்ரு வாங்குறப்பே டார்க் கலராகவும் இருக்கும், அதே மாதிரி சாக்லேட் கலர்லேயும் இருக்கும். அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன கலரில் நீங்கள் அந்த கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரௌனி கலர் கிடைக்குங்க. இப்போ வெண்ணிலா எசன்ஸையும் எக்கையும் நல்லா பீட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் சேர்த்து பிட் பை பிட்டாக 3 டைம்ஸுக்கு நம்ம போட்டு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். ஒரே இதாக போட்டு நம்ம மிக்ஸ் கொடுக்காம 3 டைம்ஸுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம அந்த ஃபஜ்ஜி ப்ரௌனி லேயர் ஃபார்ம் ஆகிறப்ப ஏதாவது பிட் நம்மளுக்கு சுகரோ இல்லை ப்ரௌன் சுகர் கரையாமல் இருந்துச்சுனோ நம்மளுக்கு ஹார்டான ஃபஜ்ஜியாக கிடைக்கும். அதனால நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சாக்லேட்டும் பட்டரும். சாக்லேட் 200 கிராம் போட்டிருக்கோம், பட்டர் 100 கிராம்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் 120 வரையும் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி பட்டர் சேர்த்தோம்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இப்போ இது நம்ம பேட்டர் சேர்க்குறப்ப நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் 10 நிமிஷத்துக்கு. அதனால் 170 டிகிரியில் வச்சு 2 பக்கட்டும் ராடு ஆன் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆயிரும். இது ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை நல்லா ஸ்லேவ் பண்ணி சலிச்சு நம்ம சேர்த்துக்கறணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மக்களே. இப்போ நம்மளுக்கு ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஷேப் ப்ரௌனிங்கிறது நார்மலாகவே ஸ்கொயர் ஷேப் தாங்க. அப்போ ஸ்கொயர் ஷேப் டின்னிலே நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேணுமோ இல்லை ஓவல் ஷேப் வேணுனாலும் நீங்கள் சைஸ் டின்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்து ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள் மெத்தடில் நான் போடுறேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நட்ஸு போட்டுக்கலாம், இல்லை பட்டன்ஸ், நம்ம சாக்லேட் பட்டன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாசிக் ப்ரௌனிக்கு நான் நட்ஸு மேலாப்பில் போடுறேன். இல்லை நீங்கள் பேட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் போட்டதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம பபிள்ஸ் ஃப்ரீ பண்ணிவிட்டு மேலே நட்ஸை நல்லா உடச்சி விட்டு நான் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு உங்களோட டின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ப்ரௌனி வேகிறதுக்கு 35லேருந்து 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க.
பெர்ஃபெக்டான ப்ரௌனி நல்லா பேக்காகி கிடச்சிருச்சு. நான் 5 நிமிஷம் கூட குறைய வைக்கல. என்னோட கேக் பேனுக்கு ஏற்ற மாதிரி 40 மினிட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. 2 டேப் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம பபிள்ஸ் ஃப்ரீயாக வரும். ஓடிஜியை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம டைம் செட் பண்ணி வச்சுருவோங்க. 40 மினிட்ஸுக்கு நான் டைம் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேக்காய் வந்தோடனே உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேங்க. பெர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து 755 கிராம்ஸுக்கு எங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ வந்து 3/4 கிலோவுக்கு இந்த ப்ரௌனி கிடச்சிருக்குங்க. மக்களே எப்போவுமே ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சான்னு டூத் பிக்கில் டெஸ்ட் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. அப்போ அப்படியே சட்டில் விட்டுருங்க. ஒரு ½ அந்த ப்ரௌனி வந்து நல்லா வந்து கூல் டவுன் ஆகிற வரையும் விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே அந்த ஃபஜ்ஜி வந்து நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. அது போக நம்மளுக்கு மேலே வந்து கிரிங்கிள் டாப்புமே சூப்பராக நம்மளுக்கு தெரியுது. நம்ம நட்ஸு போட்டாலும் அந்த டாப்பு வந்து அப்படியே லேயர் நம்மளுக்கு அப்படியே சூப்பராக பெர்ஃபெக்டாக தெரியுது. இந்த ப்ரௌனி ஈஸி மெத்தடில் நீங்கள் பிகினர்ஸோடு செய்யலாங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் இந்த வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படியே ரொம்ப ஈகராக நம்ம எப்படி செஞ்சு பார்க்க போகிறோன்ற ஆசையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே.